எதுக்கு? என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் உனக்கு நண்பன் என்றால் நான் உனக்கு யார்? இதை கேட்கத்தான் 40 உறுப்பினரை கொண்டு வர. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க அண்ணன் டெரரிஸ்ட் உனக்கு, எங்க அண்ணன் பயங்கரவாதி உனக்கு. அப்ப குஜராத் கலவரத்துல பல ஆயிரம் பேரை கொண்ட உங்களுக்கு என்ன பேரு? உங்களுக்கு என்ன பேரு? ராஜீவ் காந்தி கொண்டுட்டாரு, சரி எங்க அண்ணன் டெரரிஸ்ட். ராஜீவ் காந்தி 26,000 பேரை கொண்டார், அவருக்கு என்ன பேரு? இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். அப்படி ஒண்ணா வைக்கலாமா? அப்படி வைக்கலாமா? கஷ்டமா இருக்குல்ல, கேட்க சங்கடமா இருக்குல்ல. அப்படிதான் எங்க அண்ணன் நீங்க டெரரிஸ்ட் சொல்லும்போது எனக்கு வலிக்கும், என் பிள்ளைகளுக்கு வலிக்கும், மான தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் வலிக்கும். அப்படிதான் வலிக்கும். எப்படி இருக்கு? என் அன்பு தம்பிதங்களை அருமை பெற்றோர்களே, சிங்கள ராணுவம் என் தங்கையில அக்காக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்ததை விட இந்திய ராணுவம் IPK பீஸ் கில்லிங் ஃபோர்ஸ், அது பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அல்ல, கொன்று குவித்தது ஏராளம் ஏராளம் ஏராளம். தாயை தந்தையை கட்டி வைத்து விட்டு மரத்திலே தந்தை தாய்க்கு முன்னாடி மகளை வன்புணர்வு செய்து உயிர் உறுப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வைத்தான் இந்த ராணுவம். இந்த ராணுவத்தின் அனுப்பிய விருந்தகை யாரும் உனக்கு பேசக்கூடாது, எவனும் பேசக்கூடாது. நான் கூண்டுக்குள்ள இருந்து கூவுற 7 நாள் சத்தம் கேட்கல. ஒரு நாள் கூரை மேல ஏறி கூவும் போது எவனும் காதை பொத்திக்கிட்டு நடந்து போக முடியாது. விளையாட்டு கட்டு சும்மா. அந்த அவரு டெரரிஸ்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இப்படி பேசிட்டு வண்டி ஓட்டிட்டாங்க. கச்சத்தீவு நான் கேட்கிறேன், என் இனத்தின் வரலாற்று பகைவன் எனக்கு பகைவன், என் இனத்தின் வரலாற்று பகைவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார்? இந்த நாடு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, இந்தியா இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. பாரத நாடு பைந்தமிழர் நாடு. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த நாடு உருவாக்கப்பட்டது. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நிலப்பரப்பின் விடுதலைக்கு தூக்கிலை தொங்கி செக்கெடுத்து வதைவட்டு மிதிவட்டு ரத்தம் சிந்தி போராடி செத்தான் தமிழர். மறுக்க இருக்க பகத்சிங் தூக்குல தங்கியிருக்கான், என் பாட்டெல்லாம் தூக்குல தங்கியிருக்கான். RSS BJP தலைவர்ல ஒருத்தன் தூக்குல நான் காட்டலாம். சொல்லு, நீ எடுத்துக்கிற குறியீடா ஒரு தலைவர் சிறையில் இருப்பதற்கே வருந்தி 2 முறை மன்னிப்பு கடிதம் வெள்ளக்காரன் பென்ஷன் வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாம் நீங்க வீரன்னு கேட்டா, என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு மருதுபாண்டிக்கு வேல்நாச்சியாருக்கும் புளித்தவனுக்கு அளமுத்துக்கோனுக்கும் சுந்தரநாயகனாக்கும் பெரும்பிடுகு முத்தரனுக்கு வன்னி காலடிக்கு பண்டார வண்டியனுக்கு பேர் என்னடா? நீ கடத்தி விட்டு போன பேரை வந்து கேள்வி கேட்பா. என்ன சொல்றப்பா? உனக்கு சிவாஜி என் வீரன் என்றாலே சிவாஜி தான். அப்ப எங்க பாட்டன் சின்னமலை புலித்தவன் மருதுவண்டி வேல்நாச்சியாரு அளமுத்துக்கொல்லாம் பெரிய ஒட்டடை குச்சி வச்சு இப்படி ஒட்டை அடிச்சுருந்தாங்க வீட்டுல. வீர போர் புரிந்த மறவர் கூப்பிட்டோம் நாங்க. ஏதோ உனக்கிட்ட போராடி பெற்ற சுதந்திரம் இந்திய தாய்மொழியாக கொண்டவன்ட்ட சிக்கிக்கிடுச்சு, ஒரு கெடு வாய்ப்பு அங்க சிங்களன்ட்ட சிக்கிக்கிடுச்சு. இப்ப என்ன கேள்வி? உனக்கு சிங்களன் நண்பன் என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டசபையில் கேள்வி எழுப்புறேன். சட்டம், நான் யார்? ப்ளீஸ் டெல் மீ. நான் யார்? நண்பனா பகைவன்? நான் நண்பன். நான் உனக்கு நண்பனாக இருக்க வேண்டும் என்றால் அவனை இது, அவனுக்கு ஆயுதம் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, போர்க்கப்பல் பரிசு கொடுக்கறது, இந்த லட்டு கொடுக்கறது, அல்வா கொடுக்கறதெல்லாம் நிறுத்து. அவன் தான் வேணும்னா என்னை விட்டு. எப்படி இருக்கு இந்த கேள்வி? நான் கேட்கிறேன்னா இல்லைன்னு மட்டும் பாரு. இப்ப அதே போடுதான். இப்போ கச்சத்தீவை திருப்பி ஏடு முடியாது, அப்ப என்னை பிரிச்சு விடு, என்னை தனியே விடு. பாசிசம், தேச துரோகம், டெரரிசம், செப்பரேட்டிசம், வாப்பா என் தாய் நிலத்தின் ஒரு பகுதி எடுத்து என் நாட்டோடு இணைத்து விடு என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி, நான் செப்பரேட்டிஸ்ட். கொடுத்ததா என்கிற நீ தேசியவாதியா? இந்த கேள்வி எழுப்ப இந்த நிலத்தில் ஒரு ஆண்மகன் இல்லாதனால நீ 76ல இருந்து மஞ்சள் குடிச்சிட்ட.